எப்போவும் இங்கே ஒரு 3 வெட்டி பசங்க உட்காந்துட்டு இருப்பாங்களே, யாருமே காணோம். மீரா, இங்கே பார்த்தியா? பின்னாடி உங்கள் அண்ணனையும் காணோம், உங்கள் அண்ணன் கூட இருந்த 2 பேரையும் காணோம். அவங்களா நம்ம கணக்கு மிஸ்ஸுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக போயிருக்காங்க. யார் ஒரு கிளாஸில் வெட்டியாக இருப்பீங்க கேட்டாங்க. அதனால நான் தான் சொன்னேன், எப்பயுமே பின்னாடி இருக்க 3 பேர் வெட்டியாக தான் சார் இருப்பாங்க, அதனால அவங்களே கூட்டிட்டு போவாங்க சொன்னேன். அதனால கூட்டின்னு போயிருக்காங்க. ஏட்டி மீரா, இருந்தாலும் உனக்கு இவ்வளோ திமிர் ஆகாதுடி. மீரா, லேக்கா கிட்ட அப்படியே கொஞ்சம் டைம் கேட்டு சொல்லுடி. ரொம்ப நேரம் நம்ம ஸ்கூல்லே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்போ வீட்டுக்கு விடுவாங்க தெரியல, கொஞ்சம் கேட்டு சொல்லு. போய் அவகிட்ட கேட்க சொன்ன பார்த்தியா? பேக் ஜிப்பு திறக்கிற சவுண்டை பார்த்தாலே முறைப்பா. இதில் வர டைம் என்ன? அவகிட்ட கேட்டால் அவள் தான் டீச்சர்கிட்டே போட்டு கொடுத்துருவா. இந்த ஒரு வாட்டி மட்டும் கேளுடி ப்ளீஸ் டி. சரி, இதை கேட்குறேன். லேக்கா என்ன இவளுக்கு படிக்கும்போது தொண்ணூத்தொன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பா. லேக்கா, இங்கே கொஞ்சம் பாரு. என்னதான் மீரா, உனக்கு படிக்கும் போது எனக்கு டிஸ்டர்ப் ஆகும் தெரியாதா? சும்மா கூப்பிட்டுட்டே இருக்க. சாரி லேக்கா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம் கூப்பிட்டல. டைம் என்னாச்சுன்னு கேட்க தான் கூப்பிட்டேன் லேக்கா. படிக்கிறத தவிர எல்லாத்துலேயும் கரெக்டாக இருங்க, சரியா? டைம் தானே, இரு பார்த்து சொல்கிறேன். லேக்கா, இப்போ எதுக்கு இப்படி கோவப்படுற? மீரா கிட்ட நான் தான் வந்து டைம் பார்க்க சொல்லி உங்ககிட்ட கேட்க சொன்னேன். இதில் என்ன இருக்குது? அதுக்கே எப்படி கத்துற? படிக்கும் போது எனக்கு டிஸ்டர்ப் ஆகும் உங்கள் 2 பேருக்கு நல்லாவே தெரியும்ல. அப்போ எதுக்கு நான் படிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கூப்பிட்டு இருக்கீங்க? ரொம்ப அழட்டிக்காதானே. எப்பயுமே இந்த கிளாஸில் மீரா தான் ஃபஸ்ட்டு. நீ எவ்வளோ தான் படித்தாலும் அவளை தாண்டி உன்னால் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்க முடியாது. ரொம்ப பண்ணாத. டைம் கேட்டதுக்கு ஒரு குத்தமாக போச்சு. சாரி, மன்னிச்சுக்கோ. உங்ககிட்ட நாங்கள் எதுவுமே இனிமேல் கேட்க மாட்டோம். இந்த நிக்கிக்கு ரொம்ப வாய் அதிகமாகிடுச்சு. இந்த வாட்டி வர எக்ஸாமில் நான் மீராவோட அதிக மார்க் எடுத்து அவள் முன்னாடி காட்டணும். என்னையே சொல்கிறாள் அவளை விட எடுக்க முடியாதுன்னு. பாரு இந்த வாட்டி நான் எப்படி எடுக்கிறேன்னு. சாரி மீனா, என்னால் தானே லேக்கா ஒன்று அப்படி பேசிட்டா. சாரிண்ணே. விடனிக்கு நம்மளுக்கு தான் ஆல்ரெடி தெரியலை. இவள் படிக்கும்போது நம்ம கூப்பிட்டா இப்போ தான் கற்றுவான்னு தெரிஞ்சு நம்ம கூப்பிட்டது ஏன் தப்பு தான். என்னால் தானேப்பா நீ கூப்பிட்ட, அதான்ப்பா எனக்கு இப்போ வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிக்கி, விடு. நீ இப்படி மூஞ்சி வச்சிக்காதப்பா. அது பார்க்கும் போது எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. இப்போ எப்படி இருக்கு? இப்போ தான் மீரா அழகாக இருக்கா. நீ அவள் பேசுனதை பெருசாக எடுத்துக்காத. அவளும் இருக்கா, அவள் பெரிய ஆள், 5 ரூபாய் ஆளுன்னு ரொம்ப தான் சீனு போகிறாள். பசங்களா, இன்னும் பெல் அடிக்க 5 நிமிஷம் தான் இருக்குது. நீங்கள் இன்னும் படித்து டெஸ்ட் அதை மாதிரி தெரில. நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு 2 பீரியட் என்னோட தான். வந்த உடனே நீங்கள் அந்த மனப்பாட பாடலை எழுதி முடிச்சுட்டு தான் நம்ம கிளாஸ் எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்றைக்கி தான் நான் உங்களோட அட்டண்டன்ஸ் பார்த்தேன். இந்த வருஷத்தில் நான் வந்து 100% வந்து அட்டண்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் உங்கள் கிளாஸில் 3 பேர் வந்து 65% தான் கொடுத்துருக்கீங்க. அந்த 3 பேர் நான் வந்து இப்போ நான் சொல்லுவேன் மீரா, நீ நோட் பண்ணிக்கோ. நாளைக்கு அவங்க வரும்போது பெனால்ட்டி ஃபீஸ் வந்து 100 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்காதவங்கள என்னை வந்து பார்க்க சொல்லு, சரியா? எஸ் சார், சொல்லுங்கள் சார். சரவணன், கார்த்தி, தனுஷ். சரவணன் கூட 65% தான் வந்து எனக்கு அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்கான். அதனால அவனுக்கு நாளைக்கு 100 ரூபாய் எடுத்துகிட்டு வரணும். அவள் அப்படி எடுத்துகிட்டு வரலன்னா அவங்க அம்மா வந்து என்னை பார்க்க சொல்லணும் மீரா, சரியா? சரிங்க சார், எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேங்க சார்.